ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 3. ச தல்பாத்தூர்ணம் உத்தாய காலோயம் இதி விகவலக சுதீகிருஹம் அகாத்தூர்ணம் பிரஸ்கலன் முக்தமூர்தஜக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவன் கம்சன் தல்பாத் படுக்கையிலிருந்து, தூர்ணம் வேகமாக, உத்தாய எழுந்து, காலயம் என் அந்திம காலம் இதோ வந்துவிட்டது, இதி இவ்விதமாக, விஹ்வல கவலையுடன், சுதீகிருஹம் பிரசவ விடுதிக்கு, அகாத் சென்றான், தூர்ணம் தாமதமின்றி, பிரஸ்கலன் முக்த மூர்தஜ தலைவிரி கோலமாக. டிரான்ஸ்லேஷன். என்னை கொல்ல பிறக்கவிருந்த பரமகால தத்துவமான காலன் இதோ பிறந்து விட்டது என்று எண்ணியபடி கம்சன் படுக்கையிலிருந்து உடனே எழுந்தான். இவ்வாறு கவலைக்குள்ளான கம்சன் தலைவிரி கோலமாக குழந்தை பிறந்துள்ள இடத்தை நோக்கி உடனே சென்றான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். காலக என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். கம்சனை கொல்வதற்காகவே குழந்தை பிறந்துள்ளது என்றாலும் குழந்தையை கொன்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள இதுதான் சரியான நேரம் என்று கம்சன் நினைத்தான். காலன் என்பது பகவானின் மற்றொரு பெயராகும். கொல்லும் நோக்கத்திற்காக மட்டுமே தோன்றும் பொழுது அவர் காலன் என்று அழைக்கப்படுகிறார். தமது விஸ்வரூபத்திலிருந்த கிருஷ்ணரை பார்த்து, நீங்கள் யார் என்று அர்ஜுனன் கேட்டார். பகவானும் கொல்வதற்காக தோன்றியுள்ள மரணஸ்வரூபமான காலன் என்று தம்மை கூறிக்கொண்டார். இயற்கையின் சட்டப்படி தேவையற்ற ஜனத்தொகை அதிகரிக்கும் பொழுது காலன் தோன்றுகிறார். பரமபுருஷரின் சில ஏற்பாடுகளினால் போர், கொடிய வியாதி, பஞ்சம் முதலான பல்வேறு வழிகளில் மக்கள் மொத்தமாக கொல்லப்படுகின்றனர். அப்பொழுது நாஸ்திகர்களாக உள்ள அரசியல் தலைவர்கள் கூட தேவாலயத்திற்கோ மசூதிக்கோ அல்லது கோயிலுக்கோ சென்று கடவுளின் பாதுகாப்பை வேண்டி பணிவுடன் கடவுளின் விருப்பம் என்று கூறுகின்றனர். அதற்கு முன் கடவுளை பற்றியோ அவரது விருப்பத்தை பற்றியோ அவர்கள் சிறிதும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் காலன் வரும்போது கடவுளின் விருப்பம் என்று கூறுகின்றனர். மரணமானது பரம காலனான பகவானின் மற்றொரு அம்சமாகும். மரணத்தின் போது நாஸ்திகன் ஒருவன் பரம காலனிடம் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். அப்போது பகவான் அவனுடைய உடைமைகளையெல்லாம் பறித்து கொண்டு மிருத்யு சர்வஹரஸ்சாகம் கட்டாயமாக மற்றொரு உடலை ஏற்கும்படி செய்கிறார். ததா தேகாந்தர பிராப்தேர். இதை நாஸ்திகர்கள் அறியவில்லை. அறிந்திருந்தாலும் வழக்கம் போல செயல்படுவதற்காக அதை அவர்கள் அலட்சியம் செய்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு ஒருவன் சிறந்த பாதுகாப்பளிப்பவனாக அல்லது சிறந்த காவல்காரனாக செயல்படக்கூடும் என்றாலும் மரணம் வந்ததும் இயற்கையின் சட்டப்படி அவன் மற்றொரு உடலை ஏற்றாக வேண்டும். இதை அறியாத அவர்கள் பகவானின் கருணையை பெற முயற்சி செய்யாமல் காவல் நாய்கள் என்ற தங்களது உத்தியோகத்தில் நேரத்தை வீணாக்குகின்றனர். அப்பிராப்பிய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமனே. கிருஷ்ண உணர்வை பெறாத ஒருவன் தன்னுடைய அடுத்த பிறப்பில் நடக்கப் போவதை அறியாமல் பிறவி சக்கரத்தை தொடரும்படி தண்டிக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அட்டூழியங்கள் என்னும் தலைப்பில் பதம் 3 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.